அனைவருக்கும் வணக்கம். அன்பான நாவல் மைண்ட் நேயர்களே, ஜோதிடத்திலே மிகுந்த நம்பிக்கை கொண்ட அன்பர்களே, இந்த மாத பலன் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ் மாத பலனிலே பல விஷயங்களை உங்களுக்காக எடுத்து சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய இருந்தாலும், கொடுத்த குறிப்பிட்ட நேரத்திற்குள் ரத்தின சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம். இந்த குரோதி வருஷம் பங்குனி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன மாதம் 15/3/2025 முதல் 13/4/2025 வரை பங்குனி மாதம் 30 நாட்கள். இந்த மாதத்தில் முக்கியமான தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது 2. முதலில் வருவது ஸ்ரீராமநவமி. மற்றபடி மாதம் வரக்கூடிய சங்கட சதுர்த்தி, பிரதோஷம் இந்த மாதிரிலாம் இருக்குது. இதில் முக்கியம்னு சொன்னால் முருகப்பெருமானுடைய பங்குனி உத்திரம். அது 11ஆம் தேதியும் வருது, 12ஆம் தேதியும் வருது. உங்களுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்தில் என்னைக்கு பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து. ஏன்னா நட்சத்திர பிரதானம், திதி பிரதானம்னு இருக்குது. நட்சத்திரம்னா உத்தர நட்சத்திரம், பங்குனி மாதத்தில் வரக்கூடிய உத்தர நட்சத்திரம் பங்குனி உத்தரம். சில கோவில்களில் பௌர்ணமி திதியும் பங்குனியில் வரக்கூடிய பௌர்ணமி அந்த உத்தர நட்சத்திரத்தை சேர்ந்து பெய்யக்கூடாது. திதி பிரதான இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சில கோவில்களில் பௌர்ணமி அன்னைக்கு பண்ணுவாங்க. அது 12ஆம் தேதி. அதே போல் அதுக்கு முன்பாக இந்த மாதத்தில் 6/4/2025 அன்று ஸ்ரீராம நவமி. அது ஒரு முக்கியமான தினம். அருகில் இருக்கக்கூடிய ராமர் கோவிலுக்கு சென்று ராம ஜென்ம தினம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்ரீராம நவமி ராமரை போய் வணங்கிட்டு வாங்க. ஸ்ரீராம நவமி அன்று வீட்டில் கூட ராமர் படம் வச்சு கொஞ்சோண்டு பானகம் நீர்மோறு செய்து, இந்த வடப்பருப்புன்னு சொல்லுவாங்க, கோசமல்லின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ணி, எப்படி நம்ம ஜென்மாஷ்டமின்னு சொல்லக்கூடிய கிருஷ்ணருக்கு கோகுலாஷ்டமி கொண்டாடுறோமோ அந்த மாதிரி ராமருக்கு ஸ்ரீராம நவமி இதை கொண்டாடுவது மிகவும் நல்லது. அதே போல் இந்த மாதத்தில் தமிழ் மாதம், அதாவது 7ஆம் தேதி முதல், அதாவது சுக்கிரன் அஸ்தமனம் அப்படின்னு சொல்லக்கூடியது 21/3/2025 31/3/2025 வரை இந்த 10 நாட்கள் சுக்கிரன் அஸ்தமனம். அந்த காலகட்டங்களிலே நிச்சயதார்த்தமோ திருமணமோ இல்லை அவசியம் ஏற்பட்டால் மாற்றிக்கொள்ளலாம்ங்கிற விசேஷத்தை தவிர கண்டிப்பாக பண்ணியே தரணுங்கிற சில விசேஷங்களை பண்ணலாம். அதாவது திரட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய புண்ணியாவச்சனம், குழந்தை பிறந்த புண்ணியாவச்சனம், சில விஷயங்கள், இதெல்லாம் வேறு வழி இல்லை, இன்றியமையாதது, அதெல்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் நிச்சயதார்த்தம், உறுதி பண்ணுறது, திருமணத்துக்கு நாள் குறிக்கிறது, இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் இந்த 10 நாளில் பண்ணக்கூடாது. ஏன்னா சுக்கிரன் அஸ்தமனம். சுக்கிரன் அஸ்தமனத்தில் குடும்ப வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்டவர், அதே போல் ஆயுள் பலத்துக்கு சம்பந்தப்பட்டவர் சுக்கிரன். செத்தார்தமை எழுப்பும் பார்க்கவான் சுக்கராச்சாரி அப்படின்னு சொல்லக்கூடிய. அதனால் சுக்கிரனை கொண்டாடக்கூடிய நாம் இந்த பங்குனி 7லேருந்து 17 வரை எந்த ஒரு சுப விஷயத்துங்களுக்கும் முடிவு செய்யாமல் கொஞ்சம் தவிர்த்து சுக்கிரன் உதயம் ஆன பின்னாடி பண்ணலாம். அது 31ஆம் தேதி காத்தால 9:30 உதயம் ஆயிடுறது. அடுத்ததாக இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு அப்படின்னு சொல்கிறது மீன மாதம் அப்படின்னா சூரியன் மீனத்தில் இருக்கிறது. பங்குனி மாதம்னா சூரியன் மீனத்தில் இருக்கிறது. சூரியனோட சுக்கிரன் வக்கரகதியாக இருக்கிறது இந்த மாதம் பூரா. புதன் வக்கரகதியாக இருந்து திரும்ப கும்பத்தில் 3 நாளில் திரும்ப கும்பத்துக்கு ரிவர்ஸில் போகிறது. செவ்வாய் இந்த மாதத்தினுடைய முன்பகுதியில் மிதனத்திலிருந்து அடுத்து கடகத்துக்கு போகிறது. சந்திரனும் செவ்வாயும் இந்த மாதத்தை கடகத்திலிருந்து அது ஆரம்பிக்கிறது. சந்திர மங்கள யோகத்தில் ஆரம்பிக்கிறது. சனி பகவான் கும்பத்தில் இருக்கிறதும், கேது பகவான் கன்னியில் இருக்கிறதும், ராகு மீனத்தில் இருக்கிறதும். அப்போ என்ன, சூரியன், ராகு, புதன் வக்கரகதியாக கொஞ்ச நாள் பின்னாடி போயிட்டு திரும்ப நேர்கதியில் வந்து சூரியனோட சேர்றதும், சுக்கிரன் கூட இருக்கிறதும், இந்த 4 கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரக சேர்க்கையானது ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய அந்த காலகட்டமும் இந்த மாதத்தில் இருக்குது. குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கிறது. இதெல்லாம் ஒரு 12 ராசிகளுக்கும் உண்டான சில பெயர்ச்சி பலன்களை கொடுக்கிறது. இந்த மாதம் மிகவும் 12 ராசிகளுக்கும் ஓரளவுக்கு மிகவும் நல்ல பலன்களை கொடுக்காட்டாலும்
ஒரு நியாயமான பலன்களை கொடுத்து நியாயமான வேலைகளை செய்வித்து எல்லாவித கட்ட நட்டங்களையும் கொஞ்சம் நிவர்த்தி செய்யக்கூடிய மாதமாக இது அமைகிறது. இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம். அன்பான கடகராசி அன்பர்களே, கடக லக்னக்காரர்களே, இது உங்களுக்கு ஒரு பொன்னான காலம்னு வச்சுக்கலாம். இந்த மாதம் எப்படி சொல்லலாம், 9ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை, 8ஆம் இடத்துல இருக்கிற சனி அஷ்டம சனி, அந்த சனியை கூட கட்டுப்படுத்தக்கூடிய சில விஷயங்களை இந்த மாதம் சூரியன் செஞ்சு கொடுக்குறாரு. 9 திருகோணத்தில் 4 கிரக சேர்க்கை. இந்த 4 கிரகத்தில் ராகுவும் சூரியனும் சேர்றது மட்டும்தான் ஒரு கட்டத்தை கொடுத்தாலும் பெரிய ஒரு எண்ண ஓட்டங்களையும் மன நிம்மதியையும் ரொம்ப அதிகப்படியாக கொடுக்கக்கூடியது. மன நிம்மதியை கெடுக்கக்கூடியது, எண்ண ஓட்டங்களை அதிகரிக்கக்கூடியது. இதுதான் பண்ணணும், இப்படி தான் நான் செய்வேன், இது நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு செய்யக்கூடிய எந்த விஷயங்களையும் இந்த மாதத்தில் திட்டம் போடுதல் கூடாது. ஆனால் நல்லதெல்லாம் நடக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நல்லது நடக்குதுங்கிறதுக்காக நீங்கள் போய் யாரோ கேட்குறாங்கன்னு 5 லட்ச ரூபாய்க்கு 5 லட்ச ரூபா நமக்கு ரிட்டர்ன் தராங்க, 1000 கட்டினா 2000 கிடைக்கிறது, 10,000 கட்டினா 20,000 கிடைக்கிறது, இந்த சிட் ஃபண்டில் போடுற மாதிரிலாம் சில விஷயங்களை செய்யக்கூடாது. அதனால் அந்த விஷயத்துலேயும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது. பண விஷயத்தில் யாருக்கிட்டையும் அதிகமாக வச்சுக்க வேண்டாம். பணம்ங்கிறது இன்றியமையாது தான், ஆனால் அதில் லாபங்கிறது இன்றியமையாது தான். இந்த லாபம் வருதுங்கிறதுக்காக யார்கிட்டையும் கொண்டு போய் கேட்ட உடனே போய் கைமாத்தா கொடுக்குறது, இல்லைனாக்கா நான் இந்த வியாபாரம் பண்ண போகிறேன், அந்த வியாபாரம் பண்ண போகிறேன், எனக்கு நீங்கள் பார்ட்னராக சேருங்க அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம். சில ராசிகளுக்கு சில மாதங்கள் இந்த மாதிரி கிரக அமைப்புகள் வேலை செய்யும். உங்களுக்கு விரயத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் திரும்ப உங்கள் ராசிக்கே வர்றது உங்களை அவசரப்படுத்தும், வேண்டான்னு தடுக்கிறவங்கள்ட்ட முன்கோபப்பட வைக்கும். ஆனால் கடைசியில் அதை நிதானப்படுத்தி பார்த்தீங்கன்னா அது வேண்டாங்கிறது உங்களுக்கே தோணும். நிதானப்படுத்தினீங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது தவறாக வரும் பட்சத்தில், எதிர்காலத்தில் அது தவறு அப்படின்னு தெரிகிற பட்சத்தில் இப்போவே ஆரம்பத்திலேயே அது தடுத்து, இந்த கிரகங்களால் அது தடுத்து நிறுத்தப்படும். படிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் நல்ல முறையில் படிப்பாங்க. எல்லா விஷயத்திலையும் சிந்தனை அறிவு வேலை செய்யும். திருமணமாகாத இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் திருமணம் நடந்தே தீரும் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள்லேருந்து ஆரம்பிக்கும். கவலையப்படாதீங்க. சொந்தத்தின் மூலமாக சில சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் சொந்தத்தின் மூலமாக பேச்சுவார்த்தை நடத்தப்படும். இல்லை காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. சித்தப்பா, பெரியப்பா, மாமா, அத்தை, அந்த மாதிரி இருக்கக்கூடிய குடும்ப உறவுகளால் இந்த ராசிக்காரர்களுக்கு, குறிப்பாக 34 வயது வரை இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கு திருமண யோகம் உண்டு. குழந்தை பாக்கியம்ங்கிறது கண்டிப்பாக நான் தான் சொல்லிட்டேன். இந்த சுக்கிரன் வக்கரகதியில் இருக்கும் பொழுது உங்கள் ராசிக்கு, ஏன்னா 11க்கு அதிபதி 9ல் இருக்கிறது இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு பாக்கியத்தை கொடுக்குறார். அதனால் கண்டிப்பாக இந்த குழந்தை பிறக்கிறது அப்படிங்கிறதுக்கு என்னென்ன விதமாக முயற்சி எடுக்கணுமோ எல்லாத்தையும் எடுக்கிறது நல்லது. வெளிநாடு சம்பந்தப்பட்ட வகையில் உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணுறது ரொம்ப நல்லது. வேலை வாய்ப்பை இழந்த அத்துணை பேர்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் வேலை கிடைக்கிறதுக்கு ரொம்ப சரியான நேரம். ஆனால் மீட்டிங்னு சொல்லக்கூடிய அந்த இன்டர்வியூ, மீட்டிங்கு, இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது அதோட முக்கியம். 50 வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சில புது முயற்சிகளை எடுக்கக்கூடிய நேரம். வீடு, நிலம், அந்த மாதிரி ஏதாவது வாங்கக்கூடிய நபர்கள் யாராவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதத்தில் அட்வான்ஸ் கொடுத்துடலாம். சித்திரை மாதத்தில் பதிவு பண்ணிக்கலாம். இந்த டெக்னிக்கலாக இருக்கக்கூடியது, ஃபேப்ரிகேட் பண்ணக்கூடியது, இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள், அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பேசினது ஒன்றா இருக்கும், லாபம் கிடைக்கிறது வேறு மாதிரி இருக்கும். அதே போல் உணவகங்கள், ஹோட்டல், இந்த மாதிரி தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் கூட கொஞ்சம் தொழில் பிரச்சனையாக இருக்குது,
அப்படின்னு இருக்கிறவங்க கொஞ்சம் நிதானம் படுத்திங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் கொஞ்சம் உங்களுக்கு சரியாக வரும். முயற்சி பண்ணுங்கள். 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க உறவுகளோட சொந்தத்தோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வண்டி வாகனத்தில் தனியாக எங்கேயும் போக வேண்டாம். யாருக்கிட்டேயும் சொல்லாமல் போக வேண்டாம். அதி வேகத்தில் போக வேண்டாம். இந்த தலைக்கவசம் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் போட்டுக்கங்க. அது ஒரு ஜாக்கிரதை தான். அது ஒரு ஒரு முன் ஜாக்கிரதைன்னு சொல்லலாம். அதை பற்றி நான் பெருசாக உள்ள போய் விளக்கம் சொல்ல விருப்பம் இல்லை. 70 வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் வெளியூர் பிரயாணத்தை தவிர்ப்பது நல்லது. நன்றி, வணக்கம்.